வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்ட ஒரு கேள்வி, மேடம் எனக்கு திருமணமாகி 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, ஆனாலும் எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப ஒரு வேதனையோடு கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி என்னால் வெளியில் போக முடியல, என்னோடய ரிலேஷன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோடய மாமியார் அவங்க கூட ரொம்பவே ஒரு மாதிரி பேசுகிறாங்க, எங்களால் தாங்கிக்க முடியல மேடம், எப்படியாவது இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனை இருந்ததுனாலும் சரி தான், அதுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒன்று கட்டாயம் இருக்க தான் செய்யுது. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் குழந்தை அப்படிங்கிறது கிடைக்க தான் செய்யும். அதனால் அதை நினச்சி யாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணாதீங்க. அந்த மாதிரி நமக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அப்படின்னா கூட அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். மைண்டை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் அந்த மாதிரி தான் என்ன காரணத்தினால குழந்தை இல்லாமல் போகுது அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி நம்ம பார்க்கலாம். பொதுவாக திருமணமாகி குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 2 பேர் பக்கமும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும். நான் ஏற்கனவே ஒரு பதிவில் அந்த வீடியோ போட்டிருக்கேன், என்னென்ன செக்கப்லாம் நீங்கள் பண்ணணும். அப்படி இல்லை நீங்கள் திருமணத்திற்கு தயார் ஆகுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன செக்கப்லாம் நம்ம பண்ணிக்கணும் அப்படிங்கிறது, அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்படி இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் நான் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உணவு பழக்க வழக்கத்தில் நம்ம மாற்றத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னாலே போதும், இந்த மாதிரி குழந்தையின்மை பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது நம்மளால் வைக்க முடியும். முந்தைய காலத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா கிராமப்புறங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சரி தான், நகர்ப்புறமாகவே இருந்தாலும் சரி தான், குழந்தையின்மை பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்பவே ரேராக தான் இருந்தது. ஆனால் இப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்போலாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. இப்போலாம் நம்மளால் கவுண்ட் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு நிறைய பேர் அந்த மாதிரி பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. காரணம் அவங்களுடைய வாழ்க்கை முறை, அதுக்கப்புறமா அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் தான். அதை எல்லாமே நம்ம மாற்றி கொண்டு வந்தோம் அப்படின்னா 100% கண்டிப்பாக நம்மளால் தாய்மை அடைய முடியும். அதனால் நமக்கு குழந்தை இல்லை, அவங்க அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நீங்கள் நினைக்காதீங்க. அது ஆண்கள்னாலும் சரி தான், பெண்கள்னாலும் சரி தான். அது உங்களுக்கு கூடுதலாக டெப்ரெஷனுக்கு உங்களை கொண்டு போகும். அது எல்லாமே நீங்கள் நினைக்காம ரிலாக்ஸாக இருந்துட்டு நான் சொல்கிற இந்த மெத்தட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா போதும், கண்டிப்பாக உங்களால் தாய்மை அடைய முடியும். வாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய கருமுட்டையுடைய குவாலிட்டி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும். சிலருக்கு என்ன அப்படின்னா அந்த கருமுட்டையுடைய வளர்ச்சி நல்லா இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த கருமுட்டை வெடித்து வெளியேறணும், அந்த மாதிரி வெடித்து வெளியேறாமல் இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனை ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுவும் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. பொதுவாக வெள்ளைப்படுதல் பிரச்சனை உங்களுக்கு இப்போ உங்களுக்கு மாதவிடாய் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா அதில் இருந்து ஒரு வாரத்திற்கு முன்பதாக இருந்தது, ஒரு வாரம் முழுவதும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த பிரச்சனையும் இல்லை. மாதவிடாய் முடிந்து அதுக்கு பிறகு ஒரு வாரம் உங்களுக்கு இருந்தது, வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். 30 நாளும் அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேடு வைக்கக்கூடிய அளவுக்கு கூட அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அதிகமான வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் உங்களுக்கு போடுறேன். இந்த வெள்ளைப்படுதல் வெண்மை நிறத்தில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சிலருக்கு என்ன அப்படின்னா ஒரு மாதிரி கருமை நிறத்தில் சிலருக்கு வெளிவருதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சிலருக்கு ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் மருத்துவரை அணுகுவது ரொம்பவே நல்லது. ஏன்னா கருப்பையில் ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் நிறம் மாறி வெளிவரும். அதெல்லாம் ஆரம்பத்திலே நீங்கள் சரி பண்ணுறது ரொம்பவே நல்லது. சரி, இன்றைக்கி இந்த மாதிரி குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஆண்கள் பெண்கள் 2 பேரும் என்ன மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கிட்டு அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த திராட்சை விதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த திராட்சை விதை. குறிப்பாக நம்ம சொல்லப்போனால் கருப்பையில் இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னாலும் சரி தான், ஆண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய ஸ்போம் வரக்கூடிய அந்த டியூப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது, இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று இருந்தது அப்படின்னாலும் அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடியதான் நமக்கு இந்த திராட்சை விதை. குறிப்பாக நீங்கள் கருப்பு திராட்சை அதில் உள்ள விதையை நீங்கள் வாங்கி பயன்படுத்திட்டு வாங்க. இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இந்த விதையை நல்லா அரைச்சி பிழிஞ்சு நீங்கள் ஜூஸ் எடுத்துக்கோங்க. காலையில் 10 சொட்டுக்கள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஆண் 10 சொட்டு எடுத்துக்கோங்க, பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்களும் 2 பேரும் சேர்ந்தே நீங்கள் 10 சொட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சாயங்கால வேலை அப்படி இல்லைனா இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பதாக இதே மாதிரி நீங்கள் அரைச்சி அதிலேருந்து 10 சொட்டுக்கள் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க.
இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் மூலமாக கூட குழந்தை உருவாகாமல் இருக்கிறத ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடியது இந்த கருப்பு திராட்சையில் உள்ள விதை. அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. அடுத்ததாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த கத்தரிக்காய் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கூட நினைக்கலாம், என்னடா கத்தரிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம தான் அடிக்கடி சாம்பார் புளிக்குழம்புக்கெலாம் நம்ம சாப்பிட்றோமே, இது எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயன்படுத்துவோம். சாம்பார்லனாலும் சரி தான், புளிக்குழம்பு வச்சு சாப்பிடும்போதுனாலும் சரி தான். ஆனால் நம்ம எந்த மாதிரி பயன்படுத்துகிறோம், எப்படி நம்ம பயன்படுத்தினா நமக்கு வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டி இருக்காது அப்படிங்கிறதான் ரொம்பவே முக்கியம் நமக்கு. அதனால் இந்த கத்தரிக்காயை எப்படி பயன்படுத்தினா உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். கத்தரிக்காய் கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம்லேருந்து 250 கிராம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த துண்டுகளை ஒரு பாத்திரத்தில் இப்போது 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணீர் வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 200 ml 250 ml உங்களுக்கு தண்ணீர் வரும். அது நல்லா கொதித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கத்தரிக்காய் இதையை நம்ம போட்டுட்டு, கண்டிப்பாக நீங்கள் கத்தரிக்காய் வாங்கும்போது விதை இருக்கிற கத்தரிக்காய் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வெண்மை நிறத்தில் இருக்கிற கத்தரிக்காய் தான் நீங்கள் பயன்படுத்தணும். விதை இல்லாததோ இல்லை வேறு நிறத்தில் உள்ளதோ நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். இது நல்லா இப்போ நமக்கு கொதித்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சு இப்போ எடுத்துக்கலாம். கத்தரிக்காய் நல்லா நமக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட இன்னும் என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். இது கூட அடுத்து நம்ம சேர்க்க போகிறது மோர் தான் நம்ம சேர்க்க போகிறோம். தேவையான அளவு நீங்கள் மோர் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 ml வரைக்கும் கூட நீங்கள் மோர் சேர்த்துக்கலாம். நான் தயிர் சேர்க்கிறேன், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் மோர் தான் சேர்க்கணும். இதை நல்லா சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா மட்டும் உப்பு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இது கூட உரைப்பு வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்கவே வேண்டாம். அப்படி இல்லை உங்களால் சும்மா இப்படியே நீங்கள் சாப்பிட முடியும் அப்படின்னா கூட இப்படியே சாப்பிட்டுக்கலாம். உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 3 மாதங்கள் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரணும். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக உங்களுக்கு 100% வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண தான் செய்யணும். 90 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இதை 2 பேருமே நீங்கள் சாப்பிட்ணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே நீங்கள் இதை சேர்ந்து சாப்பிட்ணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை நீங்கள் எடுத்துக்கோங்க. நைட்டு படுக்க போகிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி எடுத்தாலும் சரி தான். அப்படி இல்லை இரவு நீங்கள் உணவு நைட்டு நீங்கள் சாப்பிடும்போது கூட சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் பரவாயில்ல, எப்படினாலும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மருந்து உங்களுக்கு இந்த கத்தரிக்காய். கூடுதலான ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, சில ஆண்கள் வந்து புகைப்பழக்கத்துக்கு அடிமையாக்கப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்மோக் பண்ணுறதுனால சரிதான், அப்படி இல்லை ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுனாலையும் அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாமல் போகும். இந்த மாதிரி கத்தரிக்காய் அவங்க சாப்பிட்டு வரும்போது அவங்க அந்த புகைப்பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட அவங்களுக்கு தோணாது. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மருந்து தான் நமக்கு இந்த கத்தரிக்காய். இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. இன்னும் அவ்வளோதான். நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்த பதிவில் நம்ம சிலருக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த முகத்தில்னாலும் சரி தான், அப்படி இல்லைனா கழுத்து பகுதியில் முதுகு பகுதியில் மருக்கள் இருக்குது. அதாவது ஸ்கின் டேக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, பேப்பிலோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைக்கு நம்ம என்ன மாதிரியான மருந்துகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு போடுறேன். அதுவும் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்ட ஒரு கேள்வி தான். இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன். அதில் உங்களுக்கு தேவையானதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.